சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு வந்துட்டாப்ல. மாமாப்ல பழத்தை வைங்கம்மா. மாமா வா. அக்கா வாப்பா. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேம்மா. அம்மா செல்வி வீட்ல எல்லாம் பேசிட்டீங்களாமா? நாங்க எல்லாத்தையும் பேசிட்டோம். சம்பந்தி இப்பதான் போன் பண்ணி அப்பா கிட்ட பேசினாரு. ஆமாப்பா, அங்க செல்வியும் ரெடியா இருக்கா. நீ போய் செல்விய கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன்னா ஒன்னா வச்சு பரிகார பூஜையை பண்ணி முடிச்சிடலாம். பா என்னப்பா சொல்றீங்க? நான் போய் கூப்பிட்டு வரணுமா? நான் எப்படிப்பா? என்னடா நீ போய் செல்வியை கூட்டிட்டு போகாம வேற யார் போவா? என்ன பேசுற நீ? இல்லக்கா, அது வந்து அவங்கள நேரா கோயிலுக்கு வர சொல்லிடுறீங்களா? அங்கிருந்து நானும் செல்வியும் ஒன்னா போயிடுறோம். டேய், செல்வியோட அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது செல்வியை மட்டும் எப்படிடா தனியா கோயிலுக்கு கிளம்பி வர சொல்ல முடியும்? நல்லா இருக்காதுடா. ஆமா வேலு, நாங்கெல்லாம் முதல்ல கோயிலுக்கு போயிடுறோம். நீ போய் செல்வியை கூட்டிட்டு நேரா கோயிலுக்கு வந்துடு. அப்பா கூட போன்ல உன் மாமனார் கிட்ட நீ வந்து செல்வியை கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீ இப்ப போகலன்னா அது ரொம்ப தப்பாயிடும்பா. புரிஞ்சுக்க. கிளம்பு, நீ போய் செல்வியை கூட்டிட்டு வந்துடு. இத பாடுறா, நீ எதுக்கு தயங்குறேன்னு எனக்கு புரியுது. நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துரு. அன்னைக்கு மாமனார அவ்வளோ பெரிய மனுஷனா அடிக்கிறதுக்கு கை ஓங்கணுமே, மறுபடியும் அவர் முகத்துல எப்படி போய் முழிக்கிறதுன்னு தானே யோசிக்கிற? இத பாடுறா, நடந்ததெல்லாம் மறந்துரு. அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. அவர் பொண்ணுக்காக அவர் ஊரையே காலி பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படிப்பட்டவரு நீயும் செல்வியும் நல்லா இருக்கணும் தானே நினைப்பாரு. நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல சுமந்துட்டு இருக்கிற ஆள் அவர் கிடையாது. அவர் செல்விய மட்டும் இல்ல, உன்னையும் தம் பிள்ளையாத்தான் நினைக்கிறாரு. வேலு, நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டும் கூட திரும்ப அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னார பாத்தியா? கிளம்பு, நீ போய் முதல்ல செல்விய கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடா. ஆமா மாப்ள, போய் கூட்டிட்டு வந்துரு. யோசிக்காத மாப்ள, போ கூட்டிட்டு வா. வேலு, அண்ணா சொல்லுங்க. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. மாப்ள, வேலு போய் செல்வி அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிடலாம். நீ என்னப்பா யோசிக்கிற? சம்பந்தி வீட்டுல கோயிலுக்கு வரதா தான் சொல்லியிருக்காங்க. நியாயப்படி நாம எல்லாரும் போய் தான் மருமகளை கூட்டிட்டு வரணும். ஆனா நமக்கு டைம் இல்ல, அதனால வேலு போய் கூட்டிட்டு வரட்டும். மாப்பிள்ள, அதுதான் வேண்டுதல் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. போக சொல்லுங்க, போய் பேசி கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரி சரிப்பா, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். நீ போய் செல்வியை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்துரு. கிளம்பு. சரிக்கா. ஏங்க, உங்க தம்பி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பேசிருங்க. போய் கூட்டிட்டு வா. சரி வேலு, ஒரு நிமிஷம். என்னண்ணே? ஒரு முக்கியமான விஷயம். என்னண்ணே? சொல்லுண்ணே. செல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருந்தா அதுல இருந்து மாறவே மாட்டான். அவளோட பிடிவாதமான குணம் இத்தனை காலம் வாழ்ந்த உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரு, அத பத்தி ஏன்பா இப்போ? இல்லக்கா, உங்ககிட்ட செல்வியோட அப்பாவும் அம்மாவும் பூஜா கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்திருக்கிறதா நீ சொன்னதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா செல்வி அப்படி இருப்பாளாங்கிறதுல தான் சந்தேகமா இருக்கு. பூஜாவே நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீயும் செல்வியும் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்ப செல்வி பூஜாவோட மனசை மாத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் திரு இப்படி எல்லாம் யோசிக்கிற? எப்படியும் சம்பந்தியமாவும் பேசிதான் அனுப்புவாங்க. நாம நல்லதே நினைப்போமே. செல்வியும் இத்தனை நாள் நம்ம வேலுவை பிரிஞ்சு சங்கடத்துலதான் இருப்பா. இத்தனை நாள் இதெல்லாம் யோசிக்காம இருப்பாளா? கோயிலுக்கு அனுப்பி வைப்போம். நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். அண்ணா, நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. இந்த விஷயத்துல செல்வி எதுவுமே வாயை திறக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா பூஜாவோட கல்யாண வேலையை பாரு. நான் செல்வியை சமாளிச்சுக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து செல்வி கண்டிப்பா பூஜாவோட கல்யாண விஷயத்துல கண்டிப்பா தலையிட மாட்டான். அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு தர்றேன்.
திரு, அதான் உன் தம்பியே சொல்லிட்டான்ல, நம்பிக்கையோட இருப்போம்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணே என்ன நம்புறேன், உன்னை எங்கேயும் நான் தலகுனிய விட மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜாவோட கல்யாணத்தை சந்தோஷமா நின்று நடத்துவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. நாங்க நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். நீ சீக்கிரம் செல்வியை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. ஆ சரிண்ணே. வேலு, நீ போய் பத்திரமா பார்த்து செல்வியை கோயிலுக்கு கூட்டிட்டு வா. நீ கிளம்பிட்டேன்னு நான் சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம் சரிம்மா. சரிக்கா. சரி, போயிட்டு வா.